முக்கிய செய்தி. தமிழ்நாடு அரசு கொறடாவாக தாவேக எம்எல்ஏ சபரிநாதன் நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருகம்பாக்கம் தொகுதி தாவேக எம்எல்ஏ சபரிநாதன் அரசு கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். விருகம்பாக்கத்தில் முதலமைச்சர் விஜய் ஓட்டுநர் மகன் எம்எல்ஏவாக போட்டியிட்டார். அந்த சூழ்நிலையில் அவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அரசு கொறடாவாக எம்எல்ஏ சபரிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுக் கொண்ட போது நான் கையெழுத்து போடட்டுமா என்று கட்சியினுடைய தலைவர் தனது அன்புக்குரிய விஜய் அவர்களிடம் கேட்டதை நாம் இந்த காட்சிகள் பதிவுகளாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எம்எல்ஏ சபரிநாதனை தமிழ்நாடு அரசு கொறடாவாக நியமனம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏ சபரிநாதன் அவர்களுடைய தந்தை முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஓட்டுநராக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அவர் வாய்ப்பு கொடுக்கும் போதே கூட ஒரு பெரிய நெகிழ்ச்சி அந்த இடத்தில் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். வேட்பாளராக அறிவிக்கப்படும் போதே அந்த நிகழ்ச்சி வெளிப்பட்டது என்பதையும் பார்க்கின்றோம். மிகுந்த கண்கலங்கிய சூழ்நிலையில் தான் அவர் அந்த ஆரத்தழுவி விஜய் அவர்களை ஆரத்தழுவி அந்த காட்சிகள் எல்லாம் கூட பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகாக சட்டமன்றத்தில் பொறுப்பேற்றுக் கொள்கின்ற போதும் கூட கையெழுத்திடவா என்று கேட்டு கையெழுத்திட்டதை பார்க்க முடிகின்றது. சட்டமன்றத்தில் 13ஆம் தேதிக்குள் பெரும்பான்மை நிரூபிக்க ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். நாளை தேதி 13 என்ற சூழ்நிலையில் நாளை பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். இதனையடுத்து 3ஆம் நாள் சட்டப்பேரவையினுடைய 3ஆம் நாள் நாளை துவங்க இருக்கிறது. நாளை சரியாக காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் அவை முன்னவராக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டிருந்தார். இதேபோல இன்று சபாநாயகர் துணை சபாநாயகர் பதவிகளுக்கான இந்த தேர்தல் நடைபெற்று அவர்கள் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சபாநாயகராக தேர்வானார் என்பதை பார்க்கின்றோம். அதேபோல துறையூர் தொகுதியுடைய எம்எல்ஏ துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். தற்போது அவை முன்னவராக அதையடுத்து அரசு கொறடாவுக்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு கொறடாவாக எம்எல்ஏ சபரிநாதன் விருகம்பாக்கம் எம்எல்ஏ சபரிநாதனை நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.